அண்ணாமலையாரை வணங்கினா என்னாத உயரத்துக்கு கொண்டு போய் வச்சிருவார். இன்னைக்கு பல பேர் பௌர்ணமியானா திருவண்ணாமலை கிரிவலம் பண்ணுறாங்க. அவங்களுடைய நோக்கம் என்ன? திருவண்ணாமலையை பக்தியோடு கிரிவலம் பண்ணணும். ஏன் ரமண மகரிஷியை சேர்த்து சுற்றுறாங்க? ரமண மகரிஷியை இறைவன் சிறை வைத்தார். சிறை வைத்ததுக்கு அவர் எங்கே, அவர் யாரும் தொட முடியாத உச்சத்தில் அவர் வைத்திருக்கிறார். அதான் இறைவன், அதான் சிவபெருமான். சிவபெருமான் வந்து தன்னை வணங்கினவங்களுக்கு ஒரு நூல் உச்சத்தில் தான் வைப்பார். சிவபெருமானும் சரி முருகப்பெருமானும் சரி தன்னை வணங்கினவங்கள ஒரு நூல் உச்சத்தில் தான் வைப்பார். சந்திரன் தெரியும், சந்திரன் வந்து பெற்ற சாபம் எல்லாருக்குமே தெரியும். அப்படி இந்த சந்திரன் வந்து ஒவ்வொரு நாளாக தன்னுடைய கலைகளை தேய்ந்துக்கினே இருக்கணும்ன்ட்டு அவனுடைய சாபம். இவன் போய் கைலாசபதிக்கிட்ட விழுந்துடுறான், காலில் விழுந்துட்டான். நாமெல்லாம் இருந்து என்ன பண்ணியிருப்போம்? ஒன்றும் பண்ணியிருக்க மாட்டேன். என்கிட்ட ஒன்றும் இல்லை, பண்ணியா என்கிட்ட வரப்போம். ஆனால் சுவாமி சொன்னாரான், என்ன அடியில் விழுந்த சந்திரனை மடியில் வைக்கலாம், ஆண்டவன் முடியல வச்சான். தன்னை சரணாகதி தன்னை சரணம் பண்ணவங்களுக்கு இறைவன் எண்ணாத நிலையில் கொண்டு போய் வைப்பார். தான் அண்ணாமலையாரை வணங்கினா எண்ணாத நிலைக்கு கொண்டு போய் வச்சிருவார். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, சந்திரனுக்கு அகங்காரத்தை ஒழிக்கிறதுக்கு தான் வந்து சந்திரனை தலையில் வச்சிருக்காருப்பாங்க. இல்லை, ஆனால் இந்த விளக்கம் மிக பிரமாதமான விளக்கம். அப்படி அண்ணாமலையாரை வணங்கினா எண்ணாத உயரத்துக்கு கொண்டு போய் வைப்பார். நிறைய மகான்கள், நிறைய சாதுக்கள் அந்த கிரிவல பாதையில் இருப்பாங்க. அந்த மண்ணை தொடுறதுக்கே, அந்த மண்ணை மிரிக்கிறதுக்கே தபஸ் பண்ணியிருக்கணுன்ட்டு தான் சொல்லணும். புண்ணியம் அங்கே பிறந்த மக்கள் அனைவருமே புண்ணியம் செய்து. ஆமாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த உற்சவ காலங்களிலே திருவண்ணாமலை தீபம் ஏற்றிட்டு அடுத்த நாள் சுவாமியை கிரிவலம் பண்ணுவார். அவரே மலை தான், அவரே அவ்வளோ பெரிய மலையாக இருக்கும்போது அவர் ஏன் கிரிவலம் பண்ணுறார்? நாமெல்லாம் கிரிவலம் பண்ணணுங்கிறதுக்காக. ஏன்னா இப்போ வண்டி போகுது, வண்டி போகும்பொழுது 4 டயரும் சுத்தாது, முதல்ல இருக்கிற 2 டயரும் மட்டும் போகும். அப்படி போல அந்த 2 டயர் திரும்பினா மீதி இருக்கிற 2 டயர் திரும்பும். அது ஏன் திரும்ப? நல்லதுக்காக அது திரும்புது. அதுபோல இறைவன் வந்து நமக்கு அவர் பண்ற ஒவ்வொரு செயல்களையுமே நாம் செய்யணுங்கிறதுக்காகத்தான். அவர் தர்மத்து வழி நிற்பார், அவர் சத்தியத்தையே பேசுவார், சத்தியமாகவும் இருப்பார். அப்படி நாமெல்லாம் இருக்கணுங்கிறதுக்காக தான் அவர் பண்றார். அப்போ அவரே மலையை சுத்தும் போது என்ன அர்த்தம்? நாம் மலை சுற்றி அந்த பேர் பெறணுங்கிறது தான் அதனுடைய அர்த்தம். நிச்சயமா.